வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:35, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று இரவு 9:19 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:11 வரை, ரேவதி பின்பு அஸ்வினி, யோகம் இன்று காலை 6:34 வரை, மரண யோகம் பின்பு பிற்பகல் 12:11 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 12:01 வரை, பூரம் பின்பு உத்திரம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் நீங்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையோ மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் ஆர்வமான நிலை உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி அலைச்சல்கள் அதிகமாகும். கிருத்திகை பிரச்சனைகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, ஆசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். திடீர் அலைச்சல்கள் ஏற்படும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். யோசித்து செயல்படவும் லாபங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரோஹிணி கவனமாக செயல்படவும். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பல வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் அமைதியான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை அமைதியுடன் செயல்படவும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். நெருக்கம் உண்டாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். வீட்டில் கடமைகள் கூடும். மேல் அதிகாரிகள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் ஆதரவுகள் கிடைக்கும். ஆயில்யம் ஆதாயங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளிடம் நட்புகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். பொருள் வரவுகளில் நிதானம் தேவை. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும். ஆதரவான நிலை உண்டாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மகம் நட்புகள் கிடைக்கும். பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களை எதிலும் நிதானமாக செயல்படவும், உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் உருவாகும். நிதானம் தேவை. அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களை மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆதாயங்களும் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களிடம் ஆதரவான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே ஆதரவுகள் கூடும். அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கௌரவங்கள் அதிகமாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் கூடும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேயர்களே, அருவமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கடன் சுமை குறைவீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். எதிலும் லாபமான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னேற்றமான நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட தோசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் செலவுகள் கூடும். பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களை ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பொருள் வரவுகள் கூடும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மனக்கசப்புகள் விலகும். மேன்மையான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் அனுபவங்கள் அதிகமாகும். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் தன்னம்பிக்கை அதிகமாகும். புரட்டாதி மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, பணியில் வளமான நிலை உருவாகும். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். யோசித்து செயல்படவும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சிந்தனைகள் அதிகமாகி குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் கிடைக்கும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி பலமான நாள். உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.